மல்லி விஜய் இங்கே பயங்கர குழப்பத்தோடு உட்காந்துருக்காரு. மல்லி போயிட்டு, என்னாச்சு விஜய், ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பயமாக இருக்குது. சொல்லுங்கள் விஜய், உடம்பு முடியலையா? இல்லை மல்லி, எனக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பாக தருது. இந்த 2 நாளில் மட்டும் எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப 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 கெட்ட விஷயந்தான். ஏன்னா நம்ம கம்பெனியில் தரமற்ற பொருளை விற்கிறோம் அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. அதை கேட்குறதுக்கு இன்வெஸ்டர்கள் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் போனேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. திடுதுப்புன்னு காலைல வந்து இன்வெஸ்டர்கள் எல்லாமே கம்பெனியை விட்டு பிரிஞ்சு போக போகிறோம், இல்லைனா எம்டியை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எம்டியை மாற்றினா நான் டக்குன்னு எம்டியை யாரை மாற்ற முடியும்? இப்படி இன்வெஸ்டர்கள்லாம் எதுக்காக முடிவு எடுத்தாங்க? இதுவே எனக்கு புரியல. அதுக்குள்ளே நாவலர் குடவும் திடீர்னு எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி 2 நாளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை. இன்னும் நாள் போக போக நான் வச்சுருக்க பிஸ்னஸில் என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல மல்லி. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது வரைக்கும் எவ்வளவோ இறக்கம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்க பிரச்சனை ரொம்பவே புதுசாக இருக்குது மல்லி. அதுதான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியல மல்லி. விஜய், இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் பயப்படாமல், நீங்கள் குழப்பப்படாமல் தெளிவாக யோசிங்க விஜய். கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் சரி பண்ண முடியும். உங்களால் முடியலனா யாரால் விஜய் முடியும்? நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பேப்பரில் நியூஸ் வந்துச்சுன்னு, அங்கே தான் வச்சு பிரச்சனையை ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியில் தான் யாரோ ஒருத்தவங்க உங்களை பிடிக்காமல் இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வேலையை பார்க்குறாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கம்பெனிக்கு போங்க விஜய். கம்பெனிக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கம்பெனியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுங்க விஜய். செக் பண்ணால் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒரு ஆள் நம்ம கம்பெனி உள்ள வந்து யார்கிட்டையாவது பேசி பணத்தை கொடுத்து இப்படிலாம் பண்ண வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த நம்பர் 1 பொசிஷனை கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆப்போசிட் கம்பெனி யாராவது இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கலாம்ல, நம்ம ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து இப்படி செய்ய சொல்லியிருக்கலாம்ல விஜய். அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் போயிட்டு இதை பண்ணுங்கள் விஜய். என்ன மாதிரி சொல்கிற? கண்டிப்பாக நீ சொல்கிறது உண்மைதான் மல்லி. நம்ம கூட இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அவங்களெல்லாம் லேபராக பார்த்துருக்கேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாக பார்த்துருக்கேன். எல்லாரையும் என் கூட பிறந்தவங்க தான் பார்க்குறேன். அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகையும் பண்ணித்தரேன், சம்பளம் கொடுக்குறேன். அப்படி இருந்தும் எதுக்காக மல்லி இப்படி ஒரு கேவலமாக வேலையை அவங்களாம் பார்க்குறாங்க? விஜய், எல்லாமே காசு பணம் தான் விஜய். ஒரு நேரத்தில் அவங்களுக்கு காசு பணம் அதிகமாக தேவை இருக்கும்போது அவங்க வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணிடுறாங்க விஜய். நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு இப்போது நமக்கு வந்திருக்க பிரச்சனை தான் முக்கியம். அதனால் நான் சொன்ன செய்யுங்க விஜய், கண்டிப்பாக அதுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு மல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி விஜய் யோசிக்கிறாரு. நாம் இன்வெஸ்டர்கள் சொன்ன மாதிரி நம்ம எம்டி போஸ்டிங்கை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இன்வெஸ்டர்கள்லாம் போயிட்டாங்கன்னா திரும்ப நமக்கு புதிய இன்வெஸ்டர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் இந்த நேரத்தில் இந்த எம்டி பதவி நம்ம ஏன் மல்லிகிட்ட கொடுக்கக்கூடாது? மல்லி இவர் தெளிவாக யோசிக்கிறா. மல்லி யோசிக்கிற அளவு கூட நம்ம யோசிக்கவே இல்லை. நாம் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் முடங்கி உட்காந்துட்டோம். ஆனால் மல்லியை பாரு, ஆஃபீஸில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம். ஆஃபீஸில் இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணால், ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் விசாரித்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடச்சுன்னு மல்லி தெளிவாக யோசிக்கிறா. அப்படின்னா மல்லியெல்லாம் நம்ம கம்பெனியை ஃபுல்லாக ரன் பண்ணுற திறமை மல்லிக்கு இருக்குது அப்படின்னு இங்கே விஜய் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜி வராங்க. விஜய், விஜய் என்ன விஜய் யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். விஜய், அந்த இன்வெஸ்டர்கள் பேசுகிறதெல்லாம் நினச்சி நீ பெருசாக யோசிக்காத விஜய். அதெல்லாம் நீ ஃப்ரீயாக விட்டுரு. நான் ஏன்னா இந்த எம்டி பொறுப்பெல்லாம் இப்போ தூக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை தவிர வேறு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது விஜய். கொடுத்தனா அவனுங்க நம்மளை ஏமாற்றிடுவானுங்க. அது நமக்கு தான் தலைவலி. புரியுதுக்கா? அதனால் நீ கண்டபடி குழப்பிட்டு இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்து தூங்கு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியே வந்துடுறாங்க. ராஜி நினைக்கிறாங்க, என்ன இவன் இவ்வளோ தூரம் பேசியுமே இந்த பொறுப்பை நீயே பாருக்கான்னு அவன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கானே, என்ன பண்ணுறது இப்போ? இவனை என்ன பண்ணி இவன் வாயால் நீ தாக்கா இனிமேல் எம்டிஆர் இருக்கணும்னு சொல்ல வைக்கிறது அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. விஜய் மல்லி சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனியில் போயிட்டு தனக்கு வந்து இந்த இடத்துல குணசேகரன் ஜூஸ் கொடுத்தால, அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி தலை சுற்றலாம் இருந்துச்சு. நாமளும் போய் இன்னும் சண்டை போட்டோம். அப்போது ஒருவேளை குணசேகரன் எதுவும் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாரோ? சச்சை, குணசேகரன் ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்காரு, கண்டிப்பாக குணசேகரன் துரோகம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் குணசேகரனை பார்க்கும்போது குணசேகரன் வந்து விஜய் சார் நம்மளை பார்க்குறாரா இல்லையான்னு திருத்தன்னு முடிச்சிட்ருக்கிறத விஜய் கவனிக்கிறாங்க. குணசேகரன் எதுக்காக திருத்தன்னு முடிச்சிட்ருக்காரு? ஒருவேளை குணசேகரன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பானோ அப்படின்னு விஜய்க்கு சந்தேகம் வருது. சரி, குணசேகரனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு விஜய் போயிட்டு ஆஃபீஸுக்கு சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க. பார்க்குறதுல நம்ம விஜய்க்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குணசேகரன் முடிவு பண்ணி பேண்ட்ரிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே தான் வெளியே வராரு. அது வரைக்கும் பேண்ட்ரிக்குள்ளே யாருமே வரவும் இல்லை,
போகவும் இல்லை. உடனே நம்ம விஜய் போய் பேண்ட்ரி செக் பண்ணி பார்க்குறாங்க. பேண்ட்ரியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேண்ட்ரியில் போதை மாத்திரை கலக்கின அந்த அட்டை கிடக்குது. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு சந்தேகம். அதை செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன மாத்திரைன்னு. பார்த்தா அது போதை மாத்திரை தான். அப்போ தான் விஜய்க்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுது. குணசேகரன் தான் அந்த போதை மாத்திரையை கலந்துருக்கான். அப்போது இவன் யார் சொல்லி கலந்துருப்பான் அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு நம்ம விஜய் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நம்ம குணசேகரனுக்கு இப்போ ஸ்கெட்சு போடலாமா வேணாமா, இல்லை இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது, இன்னும் நமக்கு என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்க அந்த குணசேகரன் அப்படின்னு தெரியலை. குணசேகரனை கொத்தா தான் பிடிக்கணும். நான் இந்த விஷயத்தை போயிட்டு முதல்ல மல்லிட்டு சொல்லலாம். மல்லிட்டு சொன்னால் மல்லி கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. அந்த ஐடியா வச்சு குணசேகரனை கொத்தா தூக்கிடலாம். தூக்கிட்டோம்னா குணசேகரனுக்கு யார் பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி நேராக வீட்டுக்கும் வராரு.